ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க ரவிந்த். இன்னைக்கு இந்த வீடியோல Snapdragon 695 இந்த சிப்செட் கூட MediaTek Dimensity 920 அப்படின்ற இந்த சிப்செட்டை தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு சிப்செட்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அண்ட் CPU ஃபேப்ரிகேஷன் எல்லாத்தையும் டீடைலா கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு சிப்செட்ல எது பெஸ்ட் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவுடைய எண்டில் நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட் இங்கே Snapdragon 695 27th October 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே MediaTek Dimensity 920 12th August 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்டுமே போன வருஷம் லான்ச் ஆன சிப்செட் தான் அப்படின்னாலும் இதில் Dimensity 920 கம்பேர் பண்ணும்போது Snapdragon 695 ஒரு 2 month லேட்டஸ்டான சிப்செட்டாக இருக்குது. கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon ஆகட்டும் இல்லை MediaTek ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே Bluetooth வெர்ஷன் 5.2 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பட் வைஃபைன்னு வரும்போது Snapdragon Wi-Fi 5 சப்போர்ட் தான் இருக்குது. ஆனால் Dimensity 920 Wi-Fi 6 கொஞ்சம் அப்கிரேடட் Wi-Fi சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே ரேம் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 695 டுவெல் சேனல் LPDDR4X ரேம் டைப் மேக்ஸிமம் 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட 16 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட்டோட இந்த ஒரு ரேம் டைப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 920 இங்கே டுவெல் சேனல் LPDDR5 ரேம் டைப் 3200 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோடையும் LPDDR4X ரேம் டைப் 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோடையும் மேக்ஸிமம் 16 GB ரேம் சப்போர்ட்டோடையும் இங்கே இந்த ரெண்டு ரேம் டைப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரேம் டைப்ல இங்கே Dimensity 920 கொஞ்சம் லேட்டஸ்டான LPDDR5 ரேம் டைப்போட நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragonல eMMC 5.1 அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் Dimensity 920 eMMC 5.1 UFS 2.1 அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸ்டோரேஜ் சப்போர்ட்லையும் இங்கே Dimensity 920 தான் வின்னர். UFS 3.1 லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் சப்போர்ட் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 695 மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது 13+13+13 மெகா பிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் இருக்கு. அதுவே டுவெல் கேமராவில் 16+16 மெகா பிக்சலுக்கான கேமரா சப்போர்ட். இந்த ரெண்டு கேமராவிலுமே MF ZSL சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் கேமரான்னு வரும்போது 32 மெகா பிக்சல் வரைக்கும் MF ZSL சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் 108 மெகா பிக்சல் வரைக்கும் இங்கே Snapdragon 695 கேமரா சப்போர்ட் இருக்கு. அப்படியே Dimensity 920 வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் டுவெல் கேமரா வரைக்கும் தான் சப்போர்ட், ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் கிடையாது. அதில் டுவெல் கேமரால 20+20 மெகா பிக்சலுக்கான ரெண்டு கேமராவுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 108 மெகா பிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே சேம் தான், 108 மெகா பிக்சல் தான். அதே மாதிரி டுவெல் கேமரான்னு வரும்போது இங்கே Dimensityல கொஞ்சம் பெட்டர் 20+20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் Dimensityல கிடையாது, Snapdragonல இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன பாசிட்டிவ் Snapdragonக்கு. அடுத்து வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 695 மேக்ஸிமம் 1080 பிக்சலுக்கான வீடியோ ரெக்கார்டிங் தான், 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இதில் கிடையாது. 1080 பிக்சல் 60 FPS ஃப்ரேம் ரேட்டோட ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவே 720 பிக்சல் 120 FPS ஃப்ரேம் ரேட்டோட இங்கே Snapdragonல ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் Dimensity 920 மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் 60 FPS ஃப்ரேம் ரேட்டோட ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுவே 1080 பிக்சலுக்கான வீடியோ ரெக்கார்டிங் 120 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் 720 பிக்சல் 240 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் Dimensityல நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது கண்டிப்பாக Dimensity தான் கிளியரான வின்னர். 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் ரேட்டும் இங்கே தான் நமக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டும் இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு காமனாகவே கொடுத்துருக்காங்க. அதுவே இன்டர்நெட் மோடமுக்கு வந்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெண்டு சிப்செட்டுமே 5G சிப்செட் தான். அந்த வகையில் 5G மோடம் தான். பட் அதில் Snapdragon 695 Snapdragon X51 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோடமில் மேக்ஸிமம் 5G டவுன்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும். அதுவே அப்லோட் ஸ்பீட் 1.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மோடத்துடைய 4G கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது டவுன்லோடில் 800 MBps அண்ட் அப்லோடில் 210 MBps 4G டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் அப்லோட் ஸ்பீட் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதுவே இந்த பக்கம் Dimensity 920 இங்க இன்டகிரேட்டட் 5G sub 6 GHz மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோடம்ல மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 2.77 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.2 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே இன்டர்நெட் மோடம்னு பார்க்கும்போது டவுன்லோட் ஸ்பீட் Dimensity-யுடைய 920 பெட்டராக இருக்கு. ஆனால் அப்லோட் ஸ்பீட் Snapdragon 695 இருக்கக்கூடிய இந்த மோடம்ல தான் பெட்டராக இருக்கு.
அடுத்து ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 6 நானோமீட்டர் சைஸ்க்கான ஒரு சிப்செட்டை தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் சைஸ் சேம் தான். அதனால் பவர் எஃபிஷியன்ட்டான சிப்செட்டாக இந்த ரெண்டு சிப்செட்டுமே இருக்கும். மோஸ்ட்லி பேட்டரி கன்சம்ஷன்லேருந்து எல்லாமே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டு சிப்செட்டுடைய கோர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிப்செட்டுமே 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸராக தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் மொத்தம் 8 கோர் இருக்கும். அந்த 8 கோர் வழியாக தான் நமக்கு எல்லா மல்டி டாஸ்கிங்கும் இந்த ரெண்டு சிப்செட்டும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அண்ட் அந்த 8 கோரை இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய கிளாக் ஸ்பீட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் Snapdragon 695 இந்த சிப்செட் எடுத்துக்கிட்டோம்னா இங்க அந்த 8 கோரை ரெண்டா தான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு Cryo 660 கான கோல்டு CPU பேஸ்ட் ஆன் Cortex A78 கான கோர் 2.2 GHz கான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடையும், அது போக ஒரு 6 Cryo 660 சில்வர் கான CPU பேஸ்ட் ஆன் Cortex A55 at 1.8 GHz கான கிளாக் ஸ்பீடையும் கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Dimensity 920 க்கு வந்தோம்னா இங்கேயுமே அந்த 8 கோரை ரெண்டா தான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ARM Cortex A78 கான கோர் 2.5 GHz கான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடையும், அது போக 6 ARM Cortex A55 கான கோர் 2.0 GHz கான கிளாக் ஸ்பீடையும் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்ஸோடைய Cortex கோர்னு பார்க்கும்போது சேம் தான், A78 கான கோர் தான் கொடுத்திருக்காங்க. பட் கிளாக் ஸ்பீட் Dimensity 920 கொஞ்சம் பெட்டரா 2.5 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க. அதனால CPU உடைய பெர்ஃபார்மன்ஸ், CPU உடைய ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது இங்க Snapdragon 695 கம்பேர் பண்ணோம்னா Dimensity 920 கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப்செட்டா இருக்கு. அடுத்து அப்படியே ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 695 Adreno 619 அப்படின்ற இந்த ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Dimensity 920 ARM Mali G68MC4 அப்படின்ற இந்த ஒரு ஜிபியூ நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஜிபியூ உடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரு டஃப் காம்படிட்டிவான ஒரு ஜிபி தான். ரெண்டுலுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸ், கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். பட் கேமிங் அப்படின்னு வரும்போது ஜிபியூ மட்டும் இல்லை, சிபியூவுமே நமக்கு பார்க்கணும். அங்கே சிபியூ உடைய கிளாக் ஸ்பீட் இங்கே Dimensity 920 கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இங்கே Snapdragon 695 விட Dimensity 920 இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமிங் அண்ட் கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்து AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 695 அப்ராக்சிமேட்டாக 3,96,000 ஒரு AnTuTu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அதுவே Dimensity 920 4,93,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் இங்கே AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரை வச்சு பார்க்கும்போது Dimensity 920 தான் நமக்கு பெட்டரான AnTuTu ஸ்கோர் அப்படின்றது ரீச் பண்ணியிருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் கீக் பெஞ்ச் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 695 சிங்கிள் கோருக்கு 673 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 1895 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் Dimensity 920 சிங்கிள் கோருக்கு 794 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 2597 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அந்த வகையில் இங்கே கீக் பெஞ்ச் ஸ்கோர்லையுமே சிங்கிள் கோர் ஆகட்டும் மல்டி கோர் ஆகட்டும் ரெண்டுலையுமே Dimensity 920 தான் பெட்டரான ஸ்கோரை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சிப்ஸுடைய டேட்டாவை ஃபுல்லாக நம்ம கம்பேர் பண்ணதுலேருந்து நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் Snapdragon 695 கம்பேர் பண்ணும்போது Dimensity 920 தான் இங்கே கொஞ்சம் பெட்டரான பவர்ஃபுல்லான சிப்செட், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதனால் இந்த ரெண்டு சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Dimensity 920 இருக்கக்கூடிய சிப்செட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் இந்த ரெண்டு சிப்ஸுடைய மார்க்கெட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது Snapdragon 695 இந்த சிப்செட்டோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் நமக்கு 20K, இன்னும் அதை விட கம்மியான பட்ஜெட்டுக்கு 18K பட்ஜெட்டுக்கே நம்ம கிடைக்குது. ஆனால் Dimensity 920 வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் above 20K தான், 22, 25 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. அதனால உங்களுக்கு above 20K அப்படின்ற பட்ஜெட்டுக்கு போகலாம் அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் Dimensity 920 இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணலாம். அதே சமயம் உங்களுடைய பட்ஜெட் அண்டர் 20K அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் Snapdragon 695 கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த சிப்செட்டும் அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். மற்றபடி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.